வாழ்கொளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஒரு சிறப்பான ஒரு சாந்தி தவத்தை ஏற்றி மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைதி நிலையில இருந்து கொண்டு நம்ம இப்போ பாடம் கவனிக்க இருக்கிறோம். இந்த பாடம் சிறப்பான வகையில் அமையவும், மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையவும் குருவர்களும் திருவர்களும் துணை நிற்குமாக இந்த பாடத்தை மாணவர்கள் சிறப்பாக ஊன்றி கவனித்து தனது வாழ்வின் வளமாக மாற்றிக்கொண்டு பிறருக்கும் இதை அள்ளி தரக்கூடிய வகையில மாணவர்கள் ஆசிரியர்களாக மாறுவதற்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இறை அருளை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்ப நாம காயகல்ப பயிற்சியுடைய தத்துவத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஐயா நீங்க ஸ்லைடு போடலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு 2 நிமிஷம் இதிலே பேசுங்க ஐயா. சரி. மாணவர்கள் அனைவரும் ஸ்லைடு இதுக்கு வரலாம். அதுக்குள்ள நான் பேசுறேன், அதுக்குள்ள ஐயா போடுவாங்க. அந்த ஸ்கிரீன் இதுக்கு வந்துட்டா நல்லது. வாழ்க வளமுடன். இப்போது நம்ம காயகல்பம் ஏற்கனவே இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் கற்றிருப்போம். யாரோ ஒரு சிலர் வேணா நேரம் இல்லாமல் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் கூடிய சீக்கிரம் அதையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த காயகல்ப பயிற்சியை உங்களுக்கு நடத்துவதற்காக நாங்க இங்க வரல. இப்ப இந்த பயிற்சியினுடைய நோக்கம், தத்துவம், அதனுடைய விவரங்கள் பற்றி நம்ம இன்னும் முழுமையா தெரிந்து கொள்வதற்காக இங்க நம்ம வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுல மனிதனிடத்துல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிதான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது நம்ம வினை பதிவே தேகம் கண்டாய் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில நமக்கு தாய் தந்தையருக்கு வினை பதிவு இருந்ததுனால நாம பிறவி எடுத்து இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள வேண்டியது வேண்டாதது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து கொண்டுதான் இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்த வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நமக்கு துன்பமும் இன்பமும் மாறி மாறி இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கும். நாம எல்லாரும் யாராவது துன்பத்தை விரும்புவோமா? கண்டிப்பா கிடையாது. அதனால எல்லாரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓகேங்க வாழ்க வளமுடன். இந்த துன்பம் இல்லாத நிலையில நாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா அந்த துன்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம நீக்கிவிட்டு இன்பம் தரக்கூடிய ஒரு இனிமையான விஷயங்களை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நாம எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்று அந்த காலத்துல சித்தர் பெருமக்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதுல நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம எடுத்து தேவையற்றதை நீக்கிவிட்டு சிறப்பாக வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில தான் அதற்கு முதல் முத்தாய்ப்பான பயிற்சி காயகல்ப பயிற்சி ஆகும். அந்த பயிற்சியினால நமக்கு ஒரு வாழ்க்கையில சிறப்பான நிலையை அடைவதற்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த காயகல்ப பயிற்சியினுடைய விஷயம். அதுல நம்ம நேரடியாக காயகல்ப பயிற்சிகளில் ஸ்லைடை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லாரும் ஸ்லைடை பார்க்கறதுக்கு தயாராக ஆகிவிடுங்கள். அந்த ஆடியோ ஸ்கிரீன்ல இல்லாம வீடியோ அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன். இப்ப இந்த இதுல காயகல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு உடல் 3 வகையாக இருக்கிறது. ஒன்று பரு உடலாக இருக்கக்கூடிய உடலை இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல். உயிர் ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது இங்கும் அங்குமாக உடல் முழுவதுக்கும் உச்சி முதல் பாதம் நுனி வரைக்கும், கைகளுடைய விரல் நுனி வரைக்கும் உயிராற்றல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதாவது இயங்கி கொண்டு இருக்கிறது என்று ஒரு பொருள். அதுதான் உயிர் ஆற்றல்லாம் சேர்ந்த ஒரு உடல். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து ஜீவகாந்தமாக ஆற்றலாக வெளிப்பட்டு அதுவும் உடலோட முழுமையாக கலந்து இருக்கிறது. உடல் முழுக்க இயங்கி கொண்டிருக்கிறது. உடல் முழுக்க விரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை விரிந்து பிரபஞ்சம் வரைக்கும் கூட விரியக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த விரிந்து இருக்கக்கூடிய மனமாக
அது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 வகையில இந்த உடல் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் ஆனது வந்து அப்படியே ஒரு பஞ்சபூதத்துடைய கூற்றுனால ஒரு கட்டுப்பட்டு ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பருவுடல். அது அசையாது. அது அப்படியே தான் இருக்கும். அந்த அசையாத அந்த பரு உடலுக்குள்ள இந்த இயக்கங்கள்லாம் இருக்கிறதுனால அவையெல்லாம் சரியான விகிதாச்சாரத்துல அமைக்கப்பட்டு இருப்பதனால அதற்குள்ள உயிர் ஆற்றலும் இந்த ஜீவகாந்த ஆற்றலும் இயங்கி கொண்டு இருக்கிறது என்றுதான் உண்மை. அப்ப இந்த உடல் அசைவது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து இயக்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர் ஆற்றல் தான். இந்த உயிர் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் இந்த உடல் வந்து அசையாமல் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து அந்த உடல் அப்படின்றதும் உயிர் இயங்கக்கூடியதாகவும் மனம் விரிந்து இயங்கக்கூடியதாகவும் 3 வகையில இந்த உடல் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 3 இருக்கிறதுல வந்து உடல் இயங்காமல் இருக்கிறது, உயிர் இயங்கி கொண்டு இருக்கிறது, மனம் வந்து விரைந்து விரிந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நொடியில பிரபஞ்சம் வரைக்கும் விரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்ப மனதினுடைய இயக்கம் அதிகமாகவும் உடலுடைய இயக்கம் ஹலோ கேக்குதுங்களா? நீங்க நட்டுங்க. சரிங்க. வாழ்கொள்ளமுடன். இந்த உடல் வந்து ஒத்திசைவு அப்படின்ற ஒரு கோட்பாட்டுல இயங்கி கொண்டு இருக்கிறது. ஒத்து அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே இங்க இருக்கிற உடல் அமைப்பு உடலை இருக்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. அது என்ன இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒத்து இருப்பது. அதோடு நம்ம உடல்ல வந்து இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று நாம் முதல்ல அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது, அதுவாக நாம் இருப்பது, உடலாக நம்ம வந்து புரிந்து கொள்வதுதான் அந்த ஒத்துன்றது. இசைவு என்பது என்னன்னா அந்த எல்லைக்கு உட்பட்டு அந்த உடல் எப்படி இயங்குறது, அதில் எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது, அது எவ்வாறு இயங்கும், எப்படியெல்லாம் செயல்படும் என்றது உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இசைவாக இணக்கமாக இயங்கக்கூடிய நிலை தான் வந்து ஒத்து இசைவு என்று அர்த்தம். அப்ப நம்ம ஒரு எல்லைக்கு நம்மளுடைய லிமிட்னு ஒண்ணு இருக்கிறது, அந்த மனிதனுடைய எல்லைக்கு, அந்த எல்லைக்கு ஏற்றவாறு அதை வந்து நம்ம வந்து உடலை இயங்கி கொண்டு இருக்கதான் ஒத்து இசைவாக இருக்கும். அதுக்கு மாறாக நம்ம நடந்தால் நமக்கு வந்து துன்பம் வந்து சேரும், அது இல்லாம மரணத்துக்கு இட்டு சொல்லும். அப்படின்றதுனால வந்து இதை வந்து முதல்ல நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது வந்து ஒத்து இசைவு என்று அர்த்தம். ஒத்து இசைவு என்பது நமக்குள்ள இருக்கிறத நாமளே ஒத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு தகுந்தவாறு இயங்கி கொண்டு இருப்பதுதான் ஒத்திசைவு என்று அர்த்தம். சரி, இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதை தான் வந்து இந்த ஒத்தி இசைந்து இயங்குவதற்கான பயிற்சி தான் இந்த வந்து காயகல்ப பயிற்சி அப்படின்ற பார்ப்போம். அது காயம் என்றால் உடல் என்று அர்த்தம், கல்பம் என்றால் உறுதி செய்வது என்று அர்த்தம். உறுதி செய்வதுன்னா நிச்சயமாக இந்த உடலை வந்து ரொம்ப நாள் வைத்திருப்பதற்கு அதை உறுதிப்படுத்துவது, ரொம்ப கன்ஃபார்ம்டா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நிலையில தான் உறுதி என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு உறுதி என்று அர்த்தம். உடல் என்று சொன்னால் என்னன்னாக்கா அது நம்ம உடலோட இருக்காது, அது நம்ம உடலோட அது உடன்பட்டு இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உடல் அது மாட்டும் அது இருக்கும், உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கிறது, மனம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த மனதுடைய இயக்கத்துக்கு தக்கவாறு உடல் உயிருடைய இயக்கத்துக்கு தக்கவாறு இந்த கை காலெல்லாம் இயக்கலாம், தூக்கலாம், பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாமே தவிர அது தானாக எதுவுமே செய்யாது. அதனால உயிரும் மனமும் இருந்தாதான் இந்த உடல் இயங்கும். இந்த ரெண்டும் இல்லைனாக்கா அந்த உடல் இயங்காது. அதனால இது அதோட உடனோடு இருக்கிறது உடன்பட்டு இருக்காது. இதுதான் அதை இயக்கி கொண்டு இருக்கிறது, அதற்கு எந்த இயக்கமும் கிடையாது. அதனால அதான் உடன் கூட்டல் அள்ளுதான் உடல் அப்படின்னு அர்த்தம். அது எந்த உடலோடையும் அது வந்து உடன்பட்டு இருக்காது. நாம தான் அதை வந்து இயக்கக்கூடிய அளவில் இருக்குது. கையை தூக்கணும்னா கை தானா தூக்காது. இந்த மனம் என்ற எண்ணம் அங்க வந்து ஆற்றல் குவிந்து அந்த கையை தூக்குவதற்கோ இறக்குவதற்கோ நாம செய்யற முயற்சி தான் வந்து உடல் இயக்கமாக இருக்குதே தவிர உடல் தானாக இயங்காது. அதனால அது எல்லாமே ஆற்றலோடையும் உயிர் ஆற்றலோடையும் ஜீவகாந்த ஆற்றலோடும் அது இயங்கி கொண்டு இருக்கிறது என்பது தான் அங்க உண்மையான உடல் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஸோ அத்தகைய உடலை வந்து நம்ம வந்து சிறப்பாகவும் நிச்சயமான தன்மையோட ரொம்ப நாள் வாழக்கூடிய உறுதியான தன்மையோடு வைத்துக் கொண்டு இருப்பதற்கு தான் இந்த காயகல்ப பயிற்சி பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். அதுல வந்து நோய் இன்றி வாழுதல் தான் இதுல வந்து முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நோதல் என்பது வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து
நோ என்று சொன்னாக்கா நோன்பு என்று அர்த்தம். ஸோ நாம வந்து அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் வந்து நோ நோன்பு என்று அர்த்தம். அந்த நோன்பு இல்லாத தன்மை தான் வந்து நோய் நோய் நோதல் என்று அர்த்தம். ஸோ நோதல்னாக்கா துன்பப்படுவது என்று அர்த்தம். எப்ப துன்பப்படுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம விருப்பப்படி நாம நினைக்கிறபடி நம்மளுடைய உடல் இயங்க முடியாத நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் நோதல் என்று பேரு. அந்த நிலைக்கு பேர் தான் நோய் என்று பேரு. ஸோ அந்த நிலைக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல ஆற்றல் இல்லாத நிலை தான் காரணம். அந்த ஆற்றல்ல தடை ஏற்பட்டிருக்கிறது தான் காரணம். அதுதான் டிஸ்ஈஸ் என்று சொன்னாங்க. ஈஸியா இல்லாம டிஸ்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது மாற்றான இசைவு இல்லாத நிலையில இருக்கக்கூடியதான் வந்து டிஸ்ஈஸ் என்று சொல்லப்பட்டது. ஸோ அந்த டிசீஸை தாண்டி தான் நாம வந்து இருக்கோம். அடுத்த ஸ்லைடு ஐயா. நாளை தள்ளியிலாமையா நீ தள் வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன். சரி, இப்ப இந்த பயிற்சியில வந்து நமக்கு எல்லாமே தெரியும். காயகல்ப பயிற்சி நம்ம செய்திருக்கிறோம், அதனுடைய விளைவு நன்மை எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த காயகல்ப பயிற்சி வந்து நம்ம வந்து சான்றுகள், இந்த அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் இந்த பயிற்சியை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கான ஒரு சான்றுகள் கவிகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டது. கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலே எழுப்பியால் தேகம் விழுமா பராபரமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால் பிடித்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற வாதம் என்று சொல்லக்கூடிய காற்று என்ற ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை பிடித்து கொண்டு இருப்பது. ஸோ அது பிடித்து கொண்டு இருப்பது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த இதோட வந்து முழுமையா ஹோல்டு பண்ணக்கூடிய அளவுல இருக்கணும். ஹோல்டு அப்படின்னு சொல்றது. இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு பயிற்சியா ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை பண்ணிட்டு ஒரு ஓஜஸ்மதி பண்ணிட்டு போயிடுற விஷயம் இல்லை இது. இந்த ஒரு இதையும் வந்து என்னன்னா, அந்த மூலாதாரத்துல மனதை வைத்து அந்த இடத்துல இயங்குற தசையை வந்து மனதுல கொண்டு அந்த தசையை முழுமையாக மேல இறுக்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய நிலையில அதோடு ஒன்றி இணைந்து இருக்கக்கூடிய நிலை தான். அதனால வந்து அதை தான் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம பிடித்து அதை செய்யணுமே தவிர, ஏதோ பக்குன்னு ஒரு 10 அஸ்வினி முத்திரை பண்ணிட்டு ஓஜஸ் ஒன்று போட்டுட்டு போற விஷயம் இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தில், இந்த மூலமாக இருக்கிற மூலாதாரத்துல, அதாவது நம்மளுடைய கரு மையத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மதிமண்டலத்தில், அதாவது இந்த தலை மூளை என்று இருக்கிற மதிமண்டலத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா விழுமோ இந்த தேகம், கண்டிப்பா இந்த தேகம் வந்து ரொம்ப நாளைக்கு வாழும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் பெருக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து நம்ம உடம்புல இருக்கிற இங்க இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய காற்று ஆற்றல், வாதம் என்ற ஆற்றல், நம்ம விந்துநாதத்துல இருக்கிற உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம வந்து அதனுடைய வழக்கத்தை அறிந்து அதை வந்து நம்ம வந்து சரி அந்த தலைக்கு மேல இருக்கிற மூளை செல்களுக்கு நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு போனாக்கா நமக்கு ஆயுள் வந்து பெருக்கம் உண்டாகும் என்பதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஔவையார் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் உணர்ந்து இருக்கிறாங்க. அவங்க வெறும் ஆத்திச்சூடி மட்டும்தான் எழுதிட்டு போனாங்கன்னு அப்படின்னு இல்லை. அவர்கள்லாம் வந்து ஒரு ஞானியாக, ஒரு சித்தராக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது வந்து எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வெறும் தமிழ் புக்கில் வந்து ஔவையாரை பத்தி கேட்டுட்டு வரதுல ஒன்றும் பயன் இல்லை. இந்த மனவளக்கலையில வந்த பிறகுதான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஞானியாகலாம் விளங்கி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து வாயு இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஔவையார் அம்மா வந்து இன்னொன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லாம கருத்தறுத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்தா அம்மை பாதம் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உருத்தரித்த நாடினா நம்ம வந்து மூலாதாரத்துல இருந்து தான் நமக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஃப்ளூயிட்ல இருந்து தான் நமக்கு வந்து அந்த விந்து நாதம் வந்து உருவாகிறது. அந்த இடத்துல இருக்கிற உருத்தருத்த நாடியில்
ஒடுங்குகின்ற வாயு அங்கே உள்ள அடக்கமாக இருக்கக்கூடிய எக்டோபிளாசம் என்று சொல்லக்கூடிய அது உள்ள அடங்கி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அதில் இருக்கிற ஆற்றலை கருத்தினால் இருத்திய நமது மனதை கொண்டு அங்க கொண்டு போய் இருத்தி மனதை கொண்டு போய் அங்க வைக்கணும். நம்ம மனசு எங்கேயோ இருக்கா, நம்ம இயங்குனா இந்த விஷயத்தினால ஒரு பயனுமே கிடையாது. அதனால கருத்தினால் இருத்திய மனதை கொண்டு போய் அங்க வைத்து அங்க இயங்கி கொண்டு இருந்தால் கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளீரல். கபாலம் என்று சொன்னால் இந்த உச்சியிலேருந்து நம்ம இருக்கிற பிரைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலர் அவர். வயதானவர்களும் இளமையாக இருப்பாங்க, மேனியும் சிவந்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேனியும் சிவந்திடும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னாக்கா அது நமக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொஞ்சம் லைட்டா கருப்பா தான் இருந்தார். ஆனா இப்ப எப்படி இருக்காருன்னு நீங்க தெரியும் போட்டோல. என்ன காரணம்னா அவர் விடாம இந்த காயல்ப பயிற்சி பண்றதுனால கண்டிப்பா மேனி சிவந்திடும் என்பது அவரே சாட்சியாக நமக்கு விளங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரே நிமிஷம், கபாலம் என்னன்னாக்கா நம்ம இந்த உச்சியில துரியத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுல இந்த உயிர் ஆற்றலை அந்த அளவுல தட்டக்கூடிய அளவுல அது இருந்துச்சுனாக்கா அந்த ஆற்றல் உங்களுக்கு உயிர் ஆற்றல் அங்க பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த உச்சியில யார் ஆற்றல் எடுத்தாந்து வைக்கிறாங்களோ அங்கதான் ஈஸ்வர் என்று சொல்லக்கூடிய இறையுடைய ஆற்றல் இங்க எழுச்சி பெறக்கூடிய நிலையில இருக்குது. அவ்வாறாக எழுச்சி பெற்ற நிலையில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் தான் கபால் ஈஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கபாலத்துல இறை ஆற்றலை எழுச்சி வர வைப்பவர்கள் கபால் ஈஸ்வரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில உருத்தெருத்த நாடியில் ஒன்றுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிவந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனி அப்படின்னு சொல்லும் போது மெய் என்று சொன்னாலும் அதான் உண்மை என்று அர்த்தம், அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த உடல் அழிந்து விடும், அதை மெய் என்று சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனி என்று சொன்னால் மேலான ஒரு விஷயம் என்பதுதான் அர்த்தம். மேலான இனிமையான ஒரு விஷயம் தான் மேனி அப்படின்னு அர்த்தம். அப்ப இத்தகைய சிறப்பு மிக்க மேலான இந்த உடலை நம்ம காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்றத இந்த இடத்துல சிறப்பாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இந்த காயகல்ப தத்துவத்துல ஒரு 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா நமக்கு தத்துவத்தின் அடிப்படையாக நமக்கு விளக்கப்பட்டிருக்குது. ஒன்று பருவுடல், இன்னொன்று உங்களுக்கு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு. இந்த பரு உடலுக்குள்ள இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு அங்க இருந்து கொண்டிருக்கிறது. அதுல 7 தாதுகளாக காற்று மாறி கடைசியா இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். அதுக்குள்ளதான் விந்து நாதம் இருக்கிறது. அதுல இருந்து தான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகிறது. இந்த உயிர் துகள்கள் தான் உடல் முழுமைக்கும் ஓடி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த உடல் முழுக்கும் ஓடி வருகிறதுல தான் ஜீவகாந்த ஆற்றல் உடல் முழுக்க கிடைக்கப்பெறுகிறது. அதனால உடல் எல்லாமே இயங்கக்கூடிய நிலையில இருக்கிறது. அதனால்தான் இந்த உயிர் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய உயிர் துகள், உயிர் சக்தி, அதுல ஜீவகாந்த ஆற்றல், அந்த ஜீவகாந்த ஆற்றல் மனமாக விரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த 5 வகையாக இந்த உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டால் அதனால அந்த நடக்கக்கூடிய அனைத்து வகையான ப்ராசஸையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொண்டால் இந்த காயகல்ப பயிற்சியுடைய தத்துவம் நமக்கு புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இந்த பருவுடல் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இந்த செல்களை உயிர் அகம் என்று சொல்லுவார்கள். இந்த உயிர் அகம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இந்த உயிர்கள் இயங்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் செல்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் நமக்கு இந்த உயிர் ஆற்றல் நமது உடலுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய கருமயத்திலேயே உடல் முழுமைக்கும் அந்த உயிராற்றல் இயங்கி கொண்டு இருந்தால் அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்படி இயக்கம் நின்று விட்டால் அந்த இடத்துல நாம அங்க நம்மளுடைய உடல் அந்த இடத்துல வெறும் உடலாக மட்டுமே இருக்கும், அதுல எந்த இயக்கம் இருக்காது என்பது உண்மை. அந்த வகையில ஆன்மா, அதாவது உயிர் ஆற்றலை தான் ஆன்மாவின் தொகுப்பாக சொல்லக்கூடியது. அதான் கருமையம். அந்த கருமையத்தை தான் ஆன்மா என்று சொல்றார்கள். அந்த ஆன்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஆயுள் என்று சொன்னாங்க. அந்த அகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது தான் அகவை என்று சொன்னார்கள். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இன்னைக்கு இந்த வார்த்தைகள் இல்லை, இந்த வார்த்தைகள் எப்போதோ இருக்கிறது.
இன்னைக்கு இங்க வந்த பிறகுதான் இவையெல்லாம் நமக்கு தெரியுது. ஆயுள் என்றால் என்ன, அகவை என்றால் என்னன்றது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில வந்து செல் என்பது என்னன்னா ஒரு சிற்றறை. ஸோ அது ஒருங்கிணைந்த எல்லாமாக அது இருக்கிறது. சி என்றால் ஒருங்கிணைந்த அர்த்தம், எல் என்றால் எல்லாம் அப்படின்றதான் அர்த்தம். எல்லாம் என்று சொல்லக்கூடிய தமிழ்ல இருந்து தான் அந்த ஆங்கிலத்துல செல் என்று சொல்லப்பட்டது. அது என்னன்னா இந்த உயிர் முழுமையா வேண்டிய எல்லாவற்றையும் அங்க வந்து இயங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதான் செல் என்று அர்த்தம். ஸோ நம்ம வந்து போன்ல பாருங்க, நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே இருக்கக்கூடியதுதான் செல்போன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வேண்டிய எல்லா வகையிலும் நம்ம வேண்டிய எல்லா செயலும் செய்வதற்கு அந்த செல்போன் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு செல்போன் என்று பெயர் வைத்தாங்க. ஸோ அப்படிதான் அந்த செல் என்பது நம்ம எல்லா இயக்கத்துக்கும் காரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செல் தொகுப்பு வந்து பஞ்சபூதங்களினுடைய ஒன்றிணைந்த ஒரு அற்புத அமைப்பாக இந்த மனித உடல் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண் என்று 5 பௌதிகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த உடல் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு பக்கத்துல நீர் இருக்கிறது, நீருக்கு பக்கத்துல காற்று இருக்கிறது, காற்றும் இதோடு இணைந்து இறை துகள்கள், விண் துகள்கள் இருக்கிறது. இவையெல்லாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன்ல, ஒரு தெய்வீக விகிதாச்சாரத்துல ஒன்றிணைந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல இல்ல இந்த பூமி மேல இந்த நெருப்பு, நீர் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பாருங்க. நெருப்பு நீரால நெருப்பு அணைஞ்சு விடும். இல்லைனாக்கா வந்து நீர் வந்து காற்றை வந்து எரி ஊட்டி விடும். இந்த மாதிரி பல இது நடக்கிறதுனால இந்த பூமியில பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதே நிகழ்வு இவையெல்லாம் ஒரே உடல்ல ஒன்றிணைந்து உள்ள இருந்தாலும் அது எதுவும் நடக்கல, தவறாக எதுவும் நடக்காம ஒரு இணக்கமான செயல்பாடு நடக்கிறதுனா அந்த அற்புதமான ஒரு அமைப்பு தான் அங்க உள்ள வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரியான 12 என்று சொல்லக்கூடிய இந்த உடல் இருக்கிறது. அதாவது பரு உடல் வந்து 12%, நீர் 12%, நெருப்பு 12%, காற்று 12%. இந்த 50% இதுக்கு சமமான ஒரு விகிதாச்சாரத்துல இருந்து கொண்டு அதுக்குள்ள 50% விண் துகள்கள் இருந்து கொண்டு இருப்பதனால இதையெல்லாம் வந்து சமன்படுத்தி ஒன்றை இன்னொன்று ஆளாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அளவுல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையில இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நெருப்பு இன்க்ரீஸ் ஆனா நீர் குறைந்து விடும், நீர் இன்க்ரீஸ் ஆனா நெருப்பு ஆற்றல் குறைந்து விடும், நெருப்பு இன்க்ரீஸ் ஆனா காற்றினுடைய இயக்கம் அதிகமாயிடும். அந்த மாதிரி வந்து உடல் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1% 2% இன்க்ரீஸ் ஆனாலே போதும், உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த மாதிரி இயக்கங்கள் உடல் இயக்கம் மாறிவிடும். அதனால அது சரியாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையில உடலை வைத்துக் கொள்வதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த பஞ்சபூதத்துடைய கூட்டு அதுதான் அங்க இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பரமாய சக்திகள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தரம் மாறினாக்கா கொஞ்சோண்டு நம்மளுடைய உடல் நம்மளுடைய தாய் தந்தருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பிறப்பு இருக்கிறது. அப்ப அந்த பூதங்களுடைய தரத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க உடம்பு சூடாக இருக்கும், ஒருத்தவங்க வந்து எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும், ஒருத்தவங்க வந்து எப்பயுமே நல்லா குண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த பூதங்கள்ல வந்து ஒரு சின்ன தரம் மாற்றம் அங்க இருந்தா ஒவ்வொரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை சமன்படுத்தி நாம என்ன வகையில் இருக்கோம்னு தெரிஞ்சு அதை சமன்படுத்தி சிறப்பாக வாழ்வதற்கு தான் இந்த பயிற்சியும் இந்த தவமும் இந்த இதுவும் நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் எவ்வாறு வந்து ஒரே தோற்றமாக செயல்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு செவுரு வந்து எல்லா செங்கலையும் வரிசையில ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சுட்டு செவுரு நில்லுன்னா நிக்கனா நிக்காது, ஒரு தள்ளி விட்டா விழுந்து விடும். என்ன காரணம்? அந்த ஒவ்வொரு செங்கலுக்கும் நடுவுல ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால அது வந்து ஒரு எப்பயுமே நில்லுன்னா நிக்காது. அந்த கல்லு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நடுவுல சிமெண்ட் என்ற ஒரு கலவையை வைத்து விட்டால் அது வந்து அந்த 2 கல்லையும் வந்து டைட்டா இழுத்து பிடித்துக் கொள்ளும். ஸோ அந்த ஒரு பசை என்று சொல்லக்கூடிய ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். அந்த மாதிரி வந்து நம்ம செல்கள் வந்து ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு இருந்தாலும் அது வந்து இப்போ ஒரு பிடிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த செல்களுக்கிடையே வந்து ஜீவகாந்த ஆற்றல், அதாவது விண் துகள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் அந்த செல்களுக்கு இடையே இருக்கும் பொழுது
அவையெல்லாம் முழுமையாக அதை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு பிரிந்து போகாமல் இருக்கக்கூடிய அளவில் ஒரு காந்த ஆற்றலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தான் அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த ஜீவ வித்து குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்ல தான் வந்து நம்மளுடைய விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஒரு திரவமாக ஒரு அமைப்புல அது வந்து இருக்கிறது. அதுல இருந்து தான் வந்து உயிராற்றல் எல்லாமே நமக்கு இருக்கிறது. அந்த விந்து தான் வந்து நமக்கு வந்து இன்னொரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு காரணமாக அவையெல்லாம் அங்கே அமைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூலமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு வந்து எப்படி நம்ம வந்து ஜீவ வித்து குழம்பாக மாறுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஸோ உணவு தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு உடலாக மாறுகிறது அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதுல ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, அதுக்கப்புறம் வந்து மஜ்ஜையாக மாறி அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் வந்து மூளைக்கு தான் அந்த மஜ்ஜை வந்து முதுகு தண்டுலையும் இருக்கிறது, மூளை செல்களிலும் இருக்கிறது. இந்த மூளையே வந்து மஜ்ஜை என்று தான் அர்த்தம். அந்த மஜ்ஜையிலிருந்து உருவாக்கக்கூடிய அதுல இருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்டது தான் வந்து இந்த விந்துநாத குழம்பு. அது வந்து மூளையிலிருந்து முதுகு தண்டி வழியாக 14 வயதுக்கு அப்புறம் அது கீழ் நிலையில வந்து இறங்கி விடுகிறது. அந்த இடத்துல வந்து ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்துக்கு மேல இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஜீவ வித்து குழம்பு இருக்கிறது. அதுல இருந்து தான் உயிர் துகள் உருவாகி உடல் முழுக்க இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து என்ன 80 டிராப்ஸ் பிளட் தான் வந்து ஒரு டிராப் மேரோவுக்காக அது மஜ்ஜையாக உருவாகிறது. ஒரு டிராப்பு தான் வந்து ஒரு டிராப் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் வந்து ஈக்குவல் டு 640 ரத்த துளிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப பார்த்து கொள்ளுங்கள், நம்ம ஒரே ஒரு டிராப் விந்துநாதத்தை நம்ம விரயம் செய்து விட்டோம் என்று சொன்னால் 640 டிராப் பிளட்டை வந்து நம்ம வந்து வீணடித்து விட்டோம் என்று அர்த்தம். ஸோ அந்த நம்ம அந்த கொள்ள வேண்டும். இது வந்து என்னன்னா அதிகமா நம்ம உடல் உயிர் ஆற்றல்ல தான் அந்த செக்ஷுவல் ஃப்ளூயிட் இருக்குது. அதுல இருந்து தான் உயிர் துகள் வருது, உயிர் துகள்ல இருந்து தான் ஜீவகாந்தம் வருது. இந்த ஜீவகாந்தம் உடல் முழுக்க இயக்குவதற்கு பயன்படுகிறது. அது என்ன பயன்படுறது, இந்த ஜீவகாந்த ஆற்றல் எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதை நம்ம வந்து முழுமையா நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். அதுதான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த செல்களை வந்து முழுமையா பாதுகாக்கிறது. அந்த செல்லுக்குள்ள எது உள்ள போகலாம், வெளியில் எதை வந்து உள்ள அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது அப்படின்றத டிசைட் பண்றது இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான். அது இல்லாம அந்த செல்கள் வந்து ஒன்னா ஒட்டப்பட்டு இருக்கிறது. இன்னொன்னு அந்த செல்கள் வந்து இயங்குவதற்கு அந்த ஜீவகாந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாம உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்குவதற்கு இந்த ஜீவகாந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தது தான் வந்து உறுப்புகள். இந்த உறுப்புகளும் வந்து செல் இயக்கத்தினால அந்த உறுப்பு இயங்குகிறது. அதனால தான் அந்த அமைப்பாக இருக்கு. அதனால உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு இந்த ஜீவகாந்த ஆற்றல் தேவைப்படுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கர்ம இந்திரியங்களாக இருக்கக்கூடிய கை, கால், வாய், குதம், இதெல்லாம் வந்து பால்குறி, இவை எல்லாமே இயங்குவதற்காக இந்த ஆற்றல் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவ்வாறாக வந்து இந்த ஆற்றல் வந்து நமக்கு தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த உயிர் ஆற்றல் வந்து நம்ம உடல் முழுமையும் இயங்கி கொண்டு புலன்கள் வழியாக கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இந்த 5 பௌதீக புலன்கள் வழியும் இயங்குவதற்கு இந்த காற்று இந்த வந்து ஜீவகாந்த ஆற்றல் பயன்படுது. அது மட்டும் இல்லாம இந்த உடல் முழுக்க இந்த ஆற்றல் பாய்ந்து செல்களை இயங்குவதற்காகவும், அதுக்கப்புறம் வந்து அதே ஆற்றல் வந்து மனமாக மூளை வழியாக எண்ணமாக வெளிப்படுவதற்கும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் பயன்படுது. அப்ப ஜீவகாந்த ஆற்றல் எல்லாவற்றுக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் குறைகள் இருந்து வாழ்க்கை சிரமமாக ஆகிவிடும். இந்த ஜீவகாந்த ஆற்றல் எங்கேயே வேண்டுமோ அங்கெல்லாம் இல்லாம போய்விட்டால் துன்பம் தான் நமக்கு மிச்சமாகும் அப்படின்றதுனால இந்த புலன்களுக்கு வேண்டிய ஆற்றல், கருவிகளுக்கு வேண்டிய ஆற்றல், உறுப்புகளுக்கு வேண்டிய ஆற்றல், செல்களுக்கு வேண்டிய ஆற்றல் எல்லாமே வந்து இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் வருது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் உயிர் துகள்ல இருந்து வருது. உயிர் துகள் சிறப்பாக இருந்தாதான் அந்த ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்கும். அப்ப உயிர் துகள் திரிவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவ வித்து குழம்பு சரியாக இருக்க வேண்டும். ஜீவ வித்து குழம்பு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல்ல வந்து இருக்கிற அந்த 7 தாதுக்கள் சரியாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு நம்ம சரியாக உணவு உண்ண வேண்டும். இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அதுக்கும் ஒத்தி இசைந்து இயங்க வேண்டும். அப்ப எல்லாமே ஒருங்கிணைந்த இந்த ஜீவ வித்து குழம்பினால்தான் இந்த உடல் முழுமையும் சிறப்பாக இயங்குவதற்கு வழியாக இருக்கிறது என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் வந்து பஞ்சமாபூதங்கள் வந்து நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண் என்று சொல்லக்கூடிய ஔவையார் வந்து இந்த
5 பௌதீகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நீடங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட உடை போன்ற, அங்கினா உடைன்னு அர்த்தம். இந்த உடை போன்ற ஒரு விஷயமாக இந்த நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றிலும் ஊடுருவி ஒரு பாதுகாப்பான ஒரு கவசமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நீடங்கி என்று அந்த நெருப்பை சொல்லியிருக்காங்க. இந்த உலவக்கூடியதாக உடல் முழுவதும் எல்லா இடத்துலையும் வேண்டிய அளவுல உலவி கொண்டு இருக்கக்கூடியதுதான் உலவை என்று சொல்லக்கூடிய காற்றாக இருக்கிறது. அதுல எல்லாமே நிலமாக இருக்கிற பருப்பொருள் அது நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் அங்க அர்த்தம். அதனால தான் நிலம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. இந்த 7 தாதுக்களையும் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா, எல்லாருக்கும் இந்த நம்ம இந்த இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த வித்து குழம்பை வந்து நம்ம வந்து வீணடிக்காம நம்ம வாழ்த்து கொள்ள வேண்டும். இதை வைத்து தான் எல்லாமே நடக்கிறது. நம்ம இன்னொரு மனிதனை உருவாக்குவதற்கு இந்த வித்து தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுதான் வந்து மூலமாக இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இந்த டேபிள் இஸ் மேடு வித் டிம்பர் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டிம்பர் அப்படின்னு சொன்னா மரம், இந்த மரத்தால செய்யப்பட்டது தான் இந்த மேஜை அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுக்கு வித்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வித்துனா வித்துன்றது தமிழ் சொல்ல தான் அந்த வித்து வந்திருக்குது. அப்ப இந்த வித்தை கொண்டுதான், மரம் என்ற வித்தை கொண்டுதான் இந்த மேஜை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் அந்த வித்து என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அதுதான் அப்படியே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வித்துக்கு வந்து என்னன்னா, ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு குவான்டிட்டி இருக்கணும். இந்த குவாலிட்டி என்பது ஒரு அதனுடைய தரம், அதனுடைய அளவு, இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். அதில் எண்ணிக்கையில குறைந்தாலும் நம்ம வந்து ஒரு மனிதன் உருவாவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி வந்து அதனுடைய குவான்டிட்டி குவாலிட்டிலையும் வந்து அதுல கூட வீரியம் இருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இது என்னன்னாக்கா, ஒரு விந்து நாதம் வந்து என்னன்னா, அது வந்து விந்து வந்து நாதத்தை அடைவதற்கு அதற்கு ஒரு வேகமும் அதுக்கு ஒரு இயக்கமும் இருக்கணும். அப்பொழுதுதான் அது வந்து அந்த கூட்டு நிகழ்வு நடைபெறும். அதனால அதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அதுதான் வந்து அந்த குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தெரியும் உயிர் சக்தி என்னன்னு கேட்டால், விண் துகள்கள் தான் உயிர் சக்தியாக உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த விண் துகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இறை துகள்கள் இருக்கு. இது எப்படின்னாக்கா, நம்ம லட்டு எடுத்துக்கொண்டால், லட்டு வந்து ஒரு உருண்டை வடிவமா இருக்கிற ஒரு இது, அதுதான் வந்து விண் துகளுக்கு ஒப்பானது. அதுக்குள்ள இருக்க பூந்திகள் தான் வந்து இறை துகள்கள். சரி, இந்த பூந்தியெல்லாம் சேர்ந்தா லட்டு உருவானதை மாதிரி நம்ம இறை துகள்லாம் சேர்ந்து தான் அந்த விண் துகள் உருவாகி இருக்கு. அப்ப இறை துகள் எல்லாம் உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் பொழுது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய இறை துகள்கள் தான் காந்த ஆற்றலாக இருந்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை நம்ம புரிந்து கொண்டால், இந்த உயிர் சக்தியினுடைய இயக்கம் வந்து எப்படிப்பட்டது, அது எப்படி உடல்ல இயங்கி கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இதேதான் வந்து மின்சாரத்தினால அந்த களங்கள்ல வந்து அது இருக்கிறது. அதுல எவ்வளவு உயிர் துகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். இந்த உயிருடைய அளவை தான் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு பசுனுடைய ரோமம் வந்து ரொம்ப மென்மையானது. அந்த அதனுடைய கனம் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு அதனுடைய லென்த் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டா, அந்த துகளை, அந்த ஒரு பகுதியை 1,00,000 கூறாக நம்ம பகுத்தால் அதனுடைய அளவு தான் வந்து உயிரினுடைய அளவு என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானுடைய அளவு வந்து 9 × 10⁻⁻28 என்ற அளவுல வந்து ஒரு கிராம் ஈக்குவல் டு 28 கிராம் என்று சொல்லக்கூடிய அளவுல 9 × 10⁻28 கிராம் என்ற அளவுல அந்த எலக்ட்ரானை சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ரானோட மிக நுண்ணியதான் வந்து உயிர் துகள் என்பதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து இது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த இது விந்துநாத காலாதி நமோ நமோ என்று அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அருணகிரிநாதர் அப்படின்றது அது என்னன்னா, அவருக்கு என்ன பேரோ அல்ல இயற்கையான அவர் பேரா அல்ல அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பேருடைய விஷயத்தை நம்ம தெரிந்தால், அருள் என்று சொல்லக்கூடிய கிரி என்று சொல்லக்கூடிய மலை, அருள் மலையை பெற்ற நாதர்னா நம்ம இந்த நாதத்தை வந்து சிறப்பாக இறை ஆற்றலை நம்மளுக்கு சிறப்பை வைத்து இருப்பவர் தான் அருணகிரிநாதர் என்று அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அவர் விந்து நாதருடைய சிறப்பை பெற்றவர் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சிறப்பான ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வந்து ஜீவகாந்தம்
நமக்கு தெரிந்து கொண்டோம். ஜீவகாந்தம் தான் வந்து என்னென்ன இருக்கு, எது எதுக்கு பயன்படுது நமக்கு தெரிஞ்சிருக்கு. செல் பாதுகாப்பு, செல் இயக்கம், செல்லை இணைப்பு வைத்திருப்பதற்கு, கர்ம இயந்திரங்கள், ஞான இயந்திரங்கள், உடல் உறுப்புகள் இவை எல்லாம் சிறப்பாக இயங்குவதற்கு இது வந்து நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது உயிர் ஆற்றல் இருந்தால் அது வந்து கொண்டு இருக்கிறது என்ற சொல்லலாம். இந்த விந்துவை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு, மூளை இயக்கத்துக்கு, மன இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அது வந்து செலவாகிறது. அதே மீறி கொஞ்சம் இருக்கதான் உடல்ல இருக்கதான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து தேக்கப்பட்டிருக்கும் போது அந்த தேக்கமான ஒரு இது வந்து ஒரு வினை பதிவோட தான் இருக்கும். நம்ம நினைச்சது நல்லது கெட்டது எல்லாம் நினைச்ச ஒரு பதிவோட தான் அந்த விந்து நாதத்துல இருக்கிற பதிவு இருக்கும். ஸோ அந்த இதை நாம வந்து நீக்கினாதான் அது நமக்கு வந்து துன்பம் தராமல் இருக்கும். அதனால அது வந்து நீக்காமல் இருப்பது நல்லது அல்ல. அந்த வகையில வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு நம்மளோட பர்சனலைஸ்டு ஒரு லைஃப் வந்து வாழக்கூடிய நிலையில அது இருக்கணும். ஸோ இதனால நம்ம திருமணம் செய்து கொண்டு நம்ம ஒரு இல்லற ஈடுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உலக நடைமுறையாக இருந்து கொண்டு இருக்குது. இப்ப இதனால நம்ம வந்து பிரம்மச்சரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்காம நான் வாழறோம்னா என்னன்னா அதனால யாருக்கும் பயன் இல்லை. நம்ம வந்து அதனுடைய காலத்தால நேரத்தால அதெல்லாம் சரியான வகிதத்துல இருக்கணும் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதிகமா செலவு பண்ணக்கூடாது, அதே சமயத்துல அளவா செலவு பண்ணணும், இல்லாமலே இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து 5 அளவு முறையை வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து முறை மீறி மாறி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த விந்து வந்து மறிக்குங்கால் அந்த வந்து இந்த விந்து வெளியேறாமல் நம்ம வந்து அடக்கி வைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகுனாக்கா நமக்கு அந்த உறுப்புல வந்து வீக்கம் வரும். நமக்கு வந்து பல விதமான பிரமேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கனவு நிலை, அதாவது வந்து நம்மளை அறியாமல் ஒரு பிரம்ம நிலையில இருக்கிறது, அதாவது ஒரு அசாதாரண மனநிலையில் இருப்பது. அது இல்லாம வந்து விந்து தானாக வெளியேறி விடுவது. அது மட்டும் இல்லாம அங்க அடக்கி அங்க வந்து அந்த இருக்கிற விந்து ஆற்றல் வந்து கல்லாக மாறி விடக்கூடியது, கல் அடைப்பாக ஏறி வருகிறது. அதுக்கப்புறம் மூடு சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு ஹிடன் ஃபீவர் நமக்கு தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஃபீவராக இருந்து கொண்டே இருக்கக்கூடியதான் ஹிடன் ஃபீவர் என்று சொல்லக்கூடியது. இந்த கை காலு ஆசனம், நாப்பக்கம், இடுப்பு போன்ற இடங்கள் எல்லாம் வந்து வலி ஏற்படக்கூடிய நிலையில இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுதான் மார்பு வலிக்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதை வந்து நமக்கு கவலைப்படுவதற்கான வழியாகவும் இருந்து கொண்டு அது வந்து என்ன பண்ணுனாக்கா நமக்கு நீர் கட்டிகளை உருவாகி பல துன்பங்களை அளிக்க வல்லதாக இருக்கிறது. அதனால வந்து இந்த விந்துவை வந்து யாரும் மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெளியேற வேண்டியதுதான், இல்லை என்றால் துன்பம் வரும். அதுதான் வந்து இந்த மாணவ பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாணவ பருவத்துல இந்த விந்து ஆற்றல் வந்து எப்பயும் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். அந்த தூண்டக்கூடிய ஆற்றல் வந்து என்னன்னா விரயமாகி கூடிய தடுமாற்றமாகி தடமாற்றம் அடைவதற்கும் அதாவது பாதை மாறி செல்வதற்கும் ஆற்றலை விரயமாக்குவதற்கும் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக உள்ள பருவமாக இருக்கிறது. அது மன நிலையில எது செய்யணும் செய்யக்கூடாது என்று தெரியாத நிலையில இருக்கக்கூடியதான் மாணவ பருவம். அதனால அவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டி அவர்களுக்கு இந்த ஆற்றலை உடல் ஆற்றலாக மாறி அறிவு இயங்குவதற்கும் மேற்கொண்டு வாழ்க்கையில சிறப்பாக உடலை கட்டுவதற்கும் உடலை மேம்படுத்துவதற்கும் அந்த ஆற்றல் பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டு விட்டால் அந்த உடல் சிறப்பான நிலையில் இருக்கும்பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த காயகல்ப பயிற்சியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அதை சிறப்பாக இந்த சேமித்து வைத்து சிறப்பாக வாழ்வதற்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உயிர் துகள்கள் வந்து கருமையத்தில் வந்து இருந்து விந்துனாகியதாகவும் ஆகி மீண்டும் உயிரோட்டம் தொடர்கிறது. வந்து உயிராற்றல் வந்து உடல் முழுக்க போயிட்டு வரும்போது குறைந்த மீதி வந்து ஒண்ணும் இல்லாத நிலையில மறுபடியும் ஆற்றலை எடுத்துக்கிட்டு வந்து உடல் முழுக்க கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த விந்து நாதத்துல அந்த ஆற்றல் இருந்தாதான் அந்த உயிராற்றல் சிறப்பாக இயங்கும். அப்பதான் ஜீவகாந்தம் சிறப்பாக இருக்கும். அப்பதான் உடல் உறுப்புகள் சிறப்பா இருக்கும். உடல் சிறப்பாக இயங்கினால்தான் நமக்கு வந்து வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும். அப்படின்றதுனால இந்த விந்து நாதத்துடைய சிறப்பையும் உயிராற்றலுடைய சிறப்பையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா.
ஸோ இந்த பசி ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டாக்கா என்னன்னா, நம்ம இயங்குறதுனால, மன இயக்கத்தினாலையும் உடல் இயக்கத்தினாலையும் ஆற்றல் விரயமாகிறது. அது மட்டும் இல்லாம பூமியுடைய மேற்பரப்புல வந்து உயிர் வந்து லேசாக இருப்பதனால உடலை விட்டு பிரிவதற்கும், உடலை வந்து பூமியை நோக்கி இழுப்பதனாலையும் இந்த இரண்டும் உடலும் உயிர் வந்து பிரிவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. அததான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்ற, நாளென ஒன்று போல் காட்டி வேறு அறுக்கும் வாள் என்று சொல்றாங்க. ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்மளோட உயிரையும் உடலையும் ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடவை ஒரு வாள் இப்படி போயிட்டு வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நிறைய தடவை அந்த வாள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் இயங்கிட்டு இருந்தாக்கா உடலும் உயிரும் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நாளென ஒன்று போல் காட்டி வேறு அறுக்கும் வாள் என்பதை ஒரு நாளை பற்றி நம்ம வந்து வள்ளுவ பெருந்தகை சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதனால்தான் வந்து இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ஜீவகாந்தம் நமக்கு எப்படி உடலுக்கு வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நடந்து கொள்ள முடியும். நம்ம வந்து உங்களுக்கு நம்ம காற்று சுவாசிக்கிறதுனால நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. உணவு மற்றும் நீரினால் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. பூமியுடைய மைய பகுதியிலிருந்து கதிர் இயக்கம், அதாவது மைய பகுதியில அணுக்களுடைய சிதைவுனால அங்க கதிர் அட்டாமிக் ஃபியூஷன் நடக்கிறது. அங்க வந்து அதுல இருந்து ஆற்றல் வருகிறது. அந்த ஆற்றல் தான் வந்து நமக்கு பூமியுடைய மேற்பரப்புக்கு ஜீவராசிகளுக்கு தேவையான வெப்பத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் கோள்கள்ல இருந்து வான்காந்தத்திலிருந்து நமக்கு வந்து உயிர் ஆற்றல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 வகையில நமக்கு வரும் பொழுது உணவுனால மட்டுமே நம்ம வந்து வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணினா மற்றதுல இருந்து ஆற்றல் குறையும். அதனால மற்றதுல இருந்து நமக்கு ஆற்றல் தேவை. ஸோ அந்த வான்காந்தத்துல இருந்தோம், பூமியில இருந்தோம், காற்றில் இருந்தோம், நீரில் இருந்தோம், நமக்கு ஆற்றல் வர மாதிரி இருந்தாதான் அந்தந்த ஆற்றலை அந்தந்த பௌதீகத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா ஒரே பௌதீகம் மேம்படுத்தி அந்த பௌதீகத்தோட ஆட்சியே நடைபெறும். அதனால என்ன ஆகும், அங்க சிக்கல் தான் உருவாகும். அதனால 5 பௌதீகமும் சிறப்பா இயங்கணும்னா எல்லா வகையிலும் ஆற்றலை பெறக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம். அதனாலதான் பசித்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த பசி நேரத்துல வெளியில இருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்ட பிறகு மீத வேண்டியதுக்கு மட்டும் நம்ம உணவா சாப்பிட்டா போதும் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. அதனாலதான் பசித்து சாப்பிட சொல்லி சொல்றாங்க. நம்ம பசிக்காம சாப்பிட்டாலே உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவை நம்ம வந்து செரிக்காது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க பசித்த பிறகு கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லா ஆற்றலும் எடுத்துக்கொண்ட பிறகு, அதாவது 4 வகையில ஆற்றலை எடுத்துக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் உணவின் மூலமாக நம்ம ஆற்றலை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் அப்புறம் மனம் என்பது என்னன்னாக்கா உயிரினுடைய படர்க்க நிலை அப்படின்னு அர்த்தம். படர்க்க நிலைனாக்கா உயிர் வந்து விரிந்து படர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை தான் படர்க்கை நிலை என்று சொல்ல அர்த்தம். ஸோ அந்த படரக்கூடிய நிலையில உயிர் இருக்கிறது, உயிர் ஆற்றல் இருக்கிறது. அதுதான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனம் தான் மூல செல்கள் வழியாக வரும்போது எண்ணமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மனம் வந்து உடல் முழுமை இருக்கு. அது உடலை முழுமையா இயக்குகிறது. அது எண்ணத்துக்கும் காரணமாக இருக்கிறது. மனிதனை வழிநடத்துவது இந்த மனம் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு இத்துக்கு எல்லாவற்றுக்குமே ஜீவகாந்த ஆற்றல் தான் அடிப்படையாக இருக்கிறது. அதனால ஜீவகாந்த ஆற்றலுடைய திணிவும் அதனுடைய இயக்கமும் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம வந்து மனதின் வாழ்க வளமுடன். ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. சரிங்க. நான் அதுக்குள்ள நான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த காயகல்ப பயிற்சியில வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி முத்திரை ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம வந்து 10 முறை செய்து விட்டுதான் அப்புறம் வந்து ஓஜஸ்முத்தி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த அஸ்வினி முத்திரை ரொம்ப முக்கியமான சொன்னது காரணம் என்ன, நம்மளுடைய குதம் என்று சொல்லக்கூடிய ஆசனாவை வந்து இயக்குவதுதான் வந்து இந்த அஸ்வினி முத்திரையினுடைய முக்கியமான பங்காக இருக்கு. நம்ம குதிரை அப்படின்னு சொல்றது இந்த இது எப்பயுமே ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஜீவனாக இருக்கு. அது என்ன காரணம், அதனுடைய குத பகுதியை அது வந்து இயக்குறதுனால அது சாணம் போட்ட பிறகு அதனுடைய ஆசன வாய் இயக்குவதனால அங்க இருக்கிற முடிகிற எல்லா நரம்பும் அங்கதான் முடிகிறது. அதை இயக்குவதனால உடல் முழுக்க ஆற்றல் பாய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. உடல் முழுக்க திணிவு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. பண்ணக்கூடியதாக இருக்கிறது. வலிநோய் மரணம் சொல்லிட்டீங்களா ஐயா? இல்லைங்கய்யா. இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்லைடு ஐயா.
ஐந்தில் அளவு முறை இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இதான் இதுக்கு அடுத்தது ஐயா. ஐந்தில் அளவு முறை இது இருக்கிறது. மனதினுடைய முதல்ல இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஸ்லைடு முன்னாடியே மனதினுடைய 2 செயல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த மனம் வந்து நம்ம அனுபவங்களை வந்து பதிந்து கொண்டு இருக்கிறது கருமையத்துல. அது வேண்டிய போது எடுத்து காட்டுகிறது. இந்த 2 விஷயத்தை தான் வந்து மனதினுடைய செயலாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மனது அனுபவங்கள் எப்படி பதிகிறதுன்னா, புலன்கள் மூலமாக, கருவிகள் மூலமாக இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் வர அனுபவத்தை தான் பதிகிறது. அதனால வந்து மனம் வந்து புலனோடு இணைந்து தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. கருமயத்தோடு இணைந்தால் அது வந்து வேண்டிய போது எண்ணத்தின் விளைவாக அது எடுத்து காட்டு கொண்டு இருக்கிறது. அதனால அது வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது எப்ப நம்ம எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தை நாம வந்து மனதினால நினைக்கிறோமோ அப்ப அதை எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம நேற்று ஒரு கடையில போய் ஸ்வீட் சாப்பிட்டு வந்தோம், திருப்பி மறுபடியும் அந்த ஸ்வீட்ல சாப்பிட்ட கடையை பத்தி நம்ம நினைச்சாதான் அது எடுத்து காட்டும். அப்ப அது எடுத்து காட்டுவது எப்ப கேட்கனாக்கா, ரிமெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரிமெம்பர் அப்படின்னு சொன்னா ரீமெம்பர் ஆகுறது. நேத்து நம்ம பண்ணா இன்னைக்கு அதோட திருப்பி நம்ம மெம்பர் ஆனாக்கா அது மெம்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனதுடைய இயல்பாக. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்த ஸ்லைடு ஐயா. இந்த இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து 5 அளவு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அந்த 5 அளவு முறை என்னன்னாக்கா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ல வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து உணவு இல்லாமல் வாழ முடியாது. உணவு மிகுதியாக இருந்தாலும் துன்பம். உணவு வந்து கம்மியான இதுல இருந்தாலும் நம்ம உடலுக்கு தேவைக்கு கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து அங்க ஒரு வேண்டிய நிலை, துன்ப நிலை வந்து விடுகிறது. அதனால்தான் வந்து அளவு முறை மாறாமல் மீறாமல் எதை உண்ண வேண்டும், எது உகந்தது, எதை உள்ள தள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு வாழணும். அதே மாதிரி உழைப்பு வேண்டும். இந்த உழைக்காமல் எவ்வளவுதான் உணவு சாப்பிட்டாலும், நம்ம உடலை எவ்வளவு நல்லவிதமா வைத்து கொண்டு இருந்தாலும், அந்த உடல் இயங்கினாதான் வந்து அந்த உடல்ல வேண்டிய கெட்டதெல்லாம் வெளியில போகும். உறுப்புகள் எல்லாம் வந்து ஸ்டாக்னேட் ஆகாம, அங்க தடை ஏற்படாமல் எல்லா பகுதியிலும் எல்லா ஜாயிண்ட்டும் வந்து வேலை செய்தால்தான் அங்க வந்து சிறப்பாக இருக்கும். அப்பதான் வந்து எல்லா உறுப்பும் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த உழைப்பு என்று சொல்லக்கூடிய இதுல அதனால அநாகதம் இயங்குகிறது. அதனால ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கிறது. அதனால ரத்தம் சிறப்பாக இயங்குகிறது. உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்குவதற்கு வழியாக இருக்கிறது. அதனால வந்து உழைப்பு வந்து அளவோட முறையோட இருக்கணும். இதுவே ரொம்ப அதிகமா உழைத்தால் அதுவும் வந்து நமக்கு வந்து உடம்பு கெட்டு போயிடும். ஒரு உறுப்பு அதிகமாக இயங்கி அதனால சோர்விழந்து விடக்கூடிய நிலை வரும். அதனால வந்து உழைப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, உழைப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவுல அந்த உழைப்பு இருக்க வேண்டும் என்றும் அளவு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும் அப்படின்றத அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உறக்கம். உறக்கம் என்பது என்னன்னாக்கா, நம்ம வந்து உடலை வந்து நம்ம கடலோட ஒப்படைக்கும் பொழுது இந்த நிலவுடைய ஆற்றலை கொண்டு நம்மளுடைய ரத்தத்தை தூய்மை செய்து நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலை வந்து மீண்டும் திரும்பி பெறக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியதான் வந்து உறக்கம். அந்த உறக்கம் உடல் இயங்காமல் உயிர் மட்டுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை தான். அதுல வந்து மனம் ரொம்ப குறைந்த அளவுல இயங்கி கொண்டு இருக்கணும். அந்த எண்ணமே முழுமையா இல்லாம இருந்தா அதுதான் முழுமையான தூக்கமாக இருக்கிறது. அந்த உறக்கம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உடல் வந்து சீர் செய்யப்படுகிறது. அதனால உறக்கம் ரொம்ப முக்கியம். அதனால எப்பொழுதும் உறங்கி கொண்டே இருந்தாலும் என்ன ஆகுனாக்கா நம்ம உடல் இயங்குவது குறைந்து விடும். அதனால நம்ம வந்து ஒரு வேகமாகவே இல்லை சிறப்பாக இயங்காமல் முடியாமல் போய்விடும். அதனால உறக்கம் வேண்டும் தான். அது எப்ப வேண்டுமோ அப்பதான் இருக்கணும். பொதுவாக இரவுல தான் இருக்கணும். பகல்ல தேவைப்படும் போது உறக்கம் இருந்தால் தவறு இல்லை. அதனால இந்த உறக்கம் அளவு முறை மீறி மாறாமல் வேண்டிய அளவுல இருக்கணும். அது மிகுதியான தூக்கம் ஒரு சோம்பேறித்தனத்தை தான் உருவாக்கிவிடும். உழைப்புக்கு அது வழி வகுக்காமல் போய்விடும். அதனால உறக்கம் அளவோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு இந்த விந்து நாதத்துல வந்து அதிகமா இருக்கிறத வந்து நம்ம வந்து வேண்டிய முறையில அதை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் வந்து நம்ம திருமணம் என்ற அமைப்பினால ஒரு கற்பு நெறியோட அது இருக்கணும். இந்த கற்பு நெறி மாதிரி தவறான வகையில வந்து இந்த அமைப்பை வைத்து கொண்டால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய பதிவு நமக்கு வந்துவிடும். அதனால நமக்கே ஏற்கனவே பிறவியில பதவியோட வந்திருக்கிற நாம எல்லாருடைய பதிவு நம்ம தாங்கி கொண்டு இருந்தால் நம்ம வந்து குழப்ப நிலை மிஞ்சும். அதனால தற்கொலை என்ற எண்ணங்களுக்கெல்லாம் சிலர் போவதற்கு காரணம் இந்த தவறான பழக்கம்தான். அதனால வந்து கற்பு நெறியை வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டும். அதுதான் வந்து முறை மீறி மாறி இல்லாத நிலைக்கு பேர் தான் வந்து கற்பு நெறி என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
ஸோ அது மட்டும் இல்லாம எண்ணம் எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும். கோபம், கவலை, இந்த வெறுப்பு, பொறாமை, பேராசை, வருத்தம் இவையெல்லாம் வந்து நிச்சயமா இந்த ஜீவகாந்த ஆற்றலை வாரி இறைத்து விடும். அதனால வந்து இவையெல்லாம் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அவை நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும், நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும். அதனால வந்து எண்ணத்துக்கு அந்த முக்கியமான ஒரு முறை இருக்கிறது அப்படின்றது, அந்த 5 அளவு முறையை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. வலி, நோய், மரணம் இந்த எல்லாம் சரியான விகிதாச்சாரத்துல இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது அங்க எங்கேயாவது தடை ஏற்பட்டால் அந்த இடத்துல நெருப்பாற்றல் அதிகமானா நீர் குறைந்து விடும். இந்த மாதிரி அடுத்த பௌதிகத்தை ஆளக்கூடிய நிலையில ஒரு பௌதிகம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. அதனால அங்க சமமான இணக்கமான இயக்கம் வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் சரியான விகிதாச்சாரத்தில் சரியான அளவுல இருக்கணும். ஸோ இந்த விகிதாச்சாரம் மாறும்பொழுதுதான் அங்க வந்து வலி ஏற்படுகிறது, ஒரு தடை ஏற்படுகிறது. ஒரு இடத்துல அந்த இடத்துல உயிராற்றல் தேக்கம் வருகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த தடையை நீக்குவதற்காக உயிர் அங்க வந்து போய் சேருகிறது. அந்த உயிர் சேரும் பொழுது அது அங்க வந்து நீக்குவதற்கான ஏற்பாடு செய்து அதுக்கு ஒத்து நம்ம வாழ்க்கையை வாழணும். அதை விட்டுட்டு அந்த வலியை அதிகமா பெருகிற மாதிரி மீண்டும் நம்ம தவறை செய்து கொண்டே இருந்தால் அங்க வலி வந்து நீண்டு பெரிய அளவுல பெரிய ஏரியாவுக்கு பரவி ரொம்ப நாளைக்கு அது அங்க நீடித்து இருந்தால் அதுதான் நோயாக இருக்கிறது. அந்த நோய் இன்னும் நீடித்து கொண்டு இருந்தால் இந்த வித்து கலயம் உடைந்து உயிர் வந்து உடலை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் மரணம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாதாரண தடை அதுதான் வலி. அந்த வலி தான் நோயாக மாறி நோய் தான் மரணத்துக்கு இட்டு செல்கிறது. அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாகவும் இதுவாகவும் இருக்க வேண்டும். முதல்ல தடையே ஏற்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்தால் இந்த வலி வராமல் இருக்கும். நம்ம வலியிலிருந்து நம்ம காத்து கொண்டாலே நோய் வராமல் மரணம் வராமல் நம்ம நீட்டிக்கொள்ள முடியும். அதற்கு உதவியாக இருக்கிறது இந்த காயகல்ப பயிற்சி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. முதுமை வர காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பூமியுடைய சுழற்சியினால உடல் வேறு உயிர் வேறாக நம்ம பிரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த வயது ஆகி கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மள வந்து மேலும் மனிதனுடைய உடல் உள்ள செல்களுடைய இருந்து பல கோடி உயிர்த்துகள் வந்து டெய்லி உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால வந்து நமக்கு வந்து முதுமை வர காரணமா இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து களைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம உடல்ல வந்து விந்து ஆற்றலை வந்து நம்ம உடல் முழுக்க சிறப்பாக வந்து செலுத்தி விட்டால் அங்கே வந்து எப்போதும் வந்து ஒரு துடிப்பான ஒரு இயக்கம், ஒரு புதுமையான இயக்கம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு புது பொலிவோட நமக்கு வந்து இருக்க முடியும். அதற்கு தான் அந்த காயகல்ப பயிற்சி முழுமையாக உதவி செய்கிறது. இந்த செல்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற இது அது செல்கள் சிறப்பாக இயங்குவதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் அதை வித்து கலயத்திலிருந்து விந்து நாளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆற்றல் வந்து அதுக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்றத காரணம். நோய் வர காரணங்கள் வந்து நம்ம இயங்குற விதத்துல 2-3 விஷயம் இருக்கிறது. ஒண்ணு வந்து கருவ அமைப்பு. நம்மளோட தாய் தந்தையினுடைய வித்துனால வந்த நாம வந்து அந்த வித்தினுடைய தன்மைக்கு தக்கவாறு அங்க இருக்கிற பதிவுக்கு தக்கவாறு நமக்கு வந்து ஒல்லியாகவோ குண்டாகவோ ரொம்ப இது மாதிரியே நம்ம இருக்கிறோம். சில பதவங்களங்கள்ல பல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால அது வந்து கருவ அமைப்பினால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே வந்து நோய்க்கான காரணங்களாகவும் அமையும். கோள்களுடைய நிலை நம்ம பிறக்கும்போது கோளுடைய நிலை வந்து ஒரு குருவுடைய நீச்ச பார்வை, குருவுடைய வக்கர பார்வை, இல்லை வந்து கிட்ட இருக்கிறது எட்ட இருக்கிறது, ஒரு மறைந்த தன்மையில குரு இருக்கக்கூடிய நிலை, இன்னொரு கோள்களுக்கு பின்னால இருக்கும்போது நமக்கு வந்து ஆற்றல் கிடைக்காம இருக்கிறது. இந்த மாதிரி நிலையில நம்ம கோள்களுடைய அமைப்பினால நமக்கு வந்து அந்த பிறக்கும் பொழுது நமக்கு வந்த ஆற்றலுடைய தன்மைக்கு தக்கவாறு நமக்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை உணர்ந்து அதை மாற்றிக்கொள்ள அமைக்கக்கூடிய வழியை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இங்க இருக்கிற தவமும் இந்த உடற்பயிற்சி நமக்கு அதுக்கு சரியான வழியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சந்தர்ப்பத்தினால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் அப்படின்னு சொல்றார். ஸோ இயற்கையில இருக்கிற நடைபெறக்கூடிய இந்த பூகம்பம், சீற்றம், வறட்சி, வெள்ளம் போன்றவற்றினால நம்ம உடல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதையெல்லாம் வந்து கருத்துல கொண்டு நம்ம அதுல இருந்து காத்து கொள்ளக்கூடிய வகையில நாம வந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். அந்த செயற்கை காரணங்களாக நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம எல்லாத்தையும் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு சாப்பிட்டாக்கா எல்லாமே நமக்கு துன்பத்துல வந்து சேரும். அதனால அது எதை உணவாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கணும். இந்த உணவு தான் வந்து நமக்கு உணர்வை தருகிறது. அதனால அதை வந்து உணர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படின்றது தான் உணவு. அது உணவு தான் உணர்வை கொடுக்கிறது. அதனால அதை உணர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எண்ணம்.
நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, அடுத்தவரை வந்து வருத்தப்பட வைக்கிறது, இல்ல அடுத்தவரை வந்து திட்டிக் கொண்டே இருப்பது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கிறது, பேராசை, பொறாமை போன்ற எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு உடலை வந்து கெடுப்பதற்கான வாய்ப்பா இருக்கிறது. அதனால அந்த எண்ணம் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக நமக்கு நோய்க்கான காரணமாக இருக்கிறது. அப்புறம் வந்து நாம செய்யற செயல், என்ன செயல் செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ணம், சொல், செயலாக நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த செயல் ஒழுங்கு சரியாக இருந்தாக்கா இந்த உடல் வந்து நோய் வராமல் இருக்கும். இல்லைன்னா அது நோய் வருவதற்கான காரணமாக இருக்கிறது. ஸோ இப்போ இதுதான் இந்த ரீசைக்ளிங் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கருமையத்துல வந்து பதிவுகள் நிறைய இருக்கிறது, களங்கங்கள் இருக்கிறது. இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த களங்கமான கருமையத்துல இருக்கிற ஆற்றலை எடுத்து உடல் முழுக்க பண்ணா உடல் முழுக்க கெட்டு போயிடாதா? அது எப்படி அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் ஆற்றல் சிந்து நாதத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து பதங்கமாக மாற்றி அதை வந்து உச்சிக்கு எடுத்துட்டு போகணும், முதுகு தண்டு வழியாக ஓஜஸ் மூச்சு வழியாக அங்க மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதங்கம் அப்படின்னு சொன்னாக்கா பதமான அங்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த செக்ஷுவல் வைட்டல் இருக்கிற கலங்கங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த அஸ்வினி முத்திரை பண்றதுனால அந்த நல்ல விஷயங்கள் மட்டுமே மேல மிதந்து வந்து ஒரு ஒரு எக்டோபிளாசமாக, ஒரு பதங்கமாக, ஒரு ஒரு நல்ல ஒரு ஓஜஸ் திரவமாக அங்க வந்து மேல வந்து மிதக்கும். ஸோ அந்த தயிரை கடந்த எப்படி மேல வந்து வெண்ணெய் மிதக்கிறதோ அந்த மாதிரி மேல மிதக்கிறது. அந்த ஆற்றல் தான் தூய்மையான புனிதமான ஆற்றல். அந்த ஆற்றல் பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதான் பதங்கம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்றல் தான் நம்ம உடல் முழுக்க எடுத்து போய் நம்ம கொடுக்கும் பொழுது அது உடலுக்கு வேண்டிய நல்ல ஆற்றலாக எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வகையில அந்த ஆற்றல் இருக்கும் அப்படின்றது அங்க இருக்க விஷயம். நம்ம கடல் நீர் இருக்குது, கடல் நீர்ல உப்பு இருக்கிறது, அது வந்து சமுத்திரம் என்று சொல்றாங்க. சமுத்திரம் என்று சொன்னா சமுதாயத்தோட மூத்திரம் அப்படின்னா நாய், புலி, சிங்கம் எல்லாத்துடைய மூத்திரமும் நம்மளுடைய மூத்திரமும் நம்ம அனைவரோட மூத்திரமும் அங்கதான் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட கடல்ல நம்ம கால் வைப்போமா? வைனாலும் வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தூய்மை செய்யக்கூடிய வல்லமை அந்த கடல்ல அவ்வளவு உப்பு 99% உப்பு இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தூய்மை செய்யக்கூடிய வல்லமை அந்த கடலுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கடல்ல கசடுகள் இருந்தாலும் அது மேல மழை நீராக போகும்போது எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தூய்மையான நீர் தான் மேல போகுது. அங்க போய் மழை மேகமாகி மேகம் வந்து மழையாக பெய்கிறது. அப்ப அதுதான் வந்து இங்க நடக்கிறது. நம்ம கருமையத்துல எவ்வளவு கலங்கங்கள் இருந்தாலும் இந்த அஸ்வினி முத்திரை பண்றதுனால நம்ம நல்ல ஆற்றல் மட்டுமே மேல மிதங்கி அந்த ஆற்றல் தான் உடல் முழுக்க நம்ம சப்ளை பண்றதுனால உடல் வந்து எப்பயுமே தூய்மையாவதற்கான வழியாக இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆற்றலை நம்ம அங்கேயே தேக்கி வைத்திருந்தால் அது வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நமக்கு உந்துதலை உருவாக்கி நாமளே விரும்பி வெளியேற்றக்கூடிய வகையும் அது அமையும். அதனால அதை வந்து வேண்டிய போது செய்யலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லாத போதோ இல்லை அதையே வேலையா இல்லாம நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என்று சொன்னால் மிகுதியாக இருக்கிறதே இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து காய்கல்ப பயிற்சியின் மூலமாக பதங்கமாக மாற்றி அதை உடல் முழுக்க உச்சியில ஏற்றி உடல் முழுக்க பரவக்கூடிய அளவுல ஜீவகாந்த ஆற்றல் மூலமாக பரவினால் அது வந்து சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இது பண்ணும்போது என்னன்னாக்கா ஜீவகாந்த ஆற்றல் இருக்கிற விந்துநாதத்தில் இருக்கிற ஆற்றலை ஒரு அணு அளவுல ஒரு காந்த ஆற்றலாக அதை மாற்றி விடுகிறது. அந்த காந்த ஆற்றல் வந்து ஜீவகாந்தத்தோட இணையும் பொழுது உடல் முழுமைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த ஆற்றல் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் வந்து ஹோமியோபதியோட தத்துவத்தின் மூலமாக அது அனுபவம். ஹோமியோபதியில கூட என்னன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு அணு அளவுல காந்த அளவுல அந்த மருந்தை மாற்றி அமைக்கும் பொழுது அது நம்ம ஜீவகாந்தத்தோட இணங்கி வேண்டிய அளவுல அது வேண்டிய இடத்துல அந்த மருந்து வேலை செய்யும். அது வேண்டாத இடத்துக்கு அது போகாது. எந்த இடத்துக்கு எந்த ஆற்றல் வேண்டுமோ அந்த ஆற்றல் இந்த மருந்து அங்க போய் சிறப்பா வேலை செய்துவிட்டு அது வெளியில போய்விடும், இல்லைன்னா அதை கரைந்து விடும். அதனால அந்த எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஹோமியோபதியில. அது எல்லாவற்றுக்கும் காரணமாக, அதாவது ஒரு நோய் காண்பதற்கு எந்த காரணமாக இருக்கிறதோ அதையே மருந்தாக கொடுக்கும் பொழுது அது போய் அங்க காந்தமாக இருந்து அந்த இதை சரி செய்து விட்டு வேண்டாத எது அங்க இருந்து துன்ப கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அதை நீக்கக்கூடிய வல்லமை பெறுகிறது. அதனால வந்து ஹோமியோபதி நோயில வந்து என்னன்னாக்கா, ஹோமியோபதியில இருந்து என்னன்னா எது நோய்க்கு காரணமோ அதையே மருந்தாக கொடுத்து தீர்வு கண்டிப்பா உண்டு. அப்ப எல்லாவற்றுக்கும் அங்க தீர்வு இருக்குது. அதே மாதிரிதான் அதை விட சிறந்ததுதான் காயகல்பம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எது களங்கமாக இருக்குதோ அந்த களங்கமே ஆட்டோமைஸ் பண்ணி நம்ம இது பண்ணும் பொழுது அது வீரியம் பெற்று அந்த களங்கத்தை நீக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது.
இப்ப நம்ம இடத்துக்கு வந்து ஒரு நிறைய தீய மனிதர்கள் உள்ள வந்துட்டாங்க. அவர்களை வெளியேற்றுவதற்கு நம்மளுக்கு முடியுமானா முடியாது. என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிந்த அந்த வல்லமை படுத்த ஒரு அடியாட்களை கூட்டாந்து வச்சு அவங்கள வெளியில அனுப்புறதுக்கான வழி பண்ணணும். அப்ப வந்து முள்ளால் எடுக்கிற கதை தான் இந்த ஹோமியோபதி. அதே மாதிரிதான் நம்மள கிட்ட இருக்கிற களங்கத்தை நம்ம கலங்கப்பட்ட ஆற்றலையே ஆட்டமைஸ் பண்ணி அதை உடல் முழுக்க செலுத்தி அந்த எல்லா களங்கத்தையும் வெளியில நீக்கக்கூடிய நிலை தான் வந்து இந்த காயகல்ப பயிற்சி. அதுதான் ரீசைக்கிளிங் ஆஃப் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய சுத்த சக்தியை வந்து நமக்கு வந்து பதங்கமாக பிரித்து அதை மேலேற்றி மூளையில் உள்ள உற்பத்தியாகும் விந்து சக்தியோடு இணைத்து செய்தாலே இந்த வந்து ஆற்றல் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாழ்க்கொள்ள. அதுக்கப்புறம் வந்து காயகல்ப பயிற்சியினுடைய நன்மைகள் என்னன்னு பண்ணாக்கா, கண்கள் வந்து நலம் பெறும். ஸோ நல்ல ஒருத்தவங்களை நம்ம வந்து ஆற்றலோட இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கண்களை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து எல்லாமே தெரிந்துவிடும். அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க நம்மள பார்க்க தயங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு கண்கள்ல ஆற்றல் இல்லை என்று அர்த்தம். அப்ப அவங்க நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வருதுன்னா, அவங்க நமக்கும் ஆற்றல் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட சிறப்ப எப்படி அறிவுதுன்னு கேட்டா, அவங்க கண்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க யாரு, என்ன, எப்படி இருக்காங்க, அவங்க ஆற்றலோட இருக்காங்களா, நல்ல எண்ணத்தோட இருக்காங்களா, ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து அந்த கண்கள் தெரியும். அதனாலதான் அந்த கண்கள் வந்து நலம் பெறும். கண்கள் நலம் பெறும், தெய்வ நிலை ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து துரிய நிலையில போகும்பொழுது அது தெய்வம் வந்து ஜாயின் ஆகிற இடம். ஸோ அந்த துரியம் ஆன்மீக மேம்பாட்டுல சிறப்பு பெறக்கூடிய நிலை இருக்கிறதுனால தெய்வ நிலை ஓங்கும். அதிக அதிகமான காமம் சமநிலையாகும். இந்த இச்சையெல்லாம் வந்து அங்க இருந்தாதான் அதிகமா உருவாகும். அதை வந்து உடல் முழுக்க வந்து தெய்வீக சக்தியா மாத்தி விட்டால் நமக்கு வந்து காமம்ன்றது தோன்றாமல் இருக்கும். ஒரு உன்னதமான ஒரு அன்பான நிலை, தெய்வீகமான அன்பும் கருணையுமான நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து குறைவான காமம் சமநிலையாகும். ஸோ அது கம்மியா இருந்தாலும் அதுவும் சமமான நிலைக்கு கொண்டு வரும். ஸோ அந்த உணர்வு இல்லாமல் இருக்காது. அது சிறப்பான நிலையால வேண்டிய அளவுல வேண்டிய வகையில அந்த உணர்வு இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். கடமை உணர்வும் ஏற்படும். நம்ம வந்து டெய்லி நம்ம கடமை செய்ய வேண்டியதை ஏன் சொல்லுங்க பாப்போம். உழைப்பதற்கான உற்சாகம் கிடைக்கும். அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு நம்ம தயாராக இருப்போம். குடும்ப வாழ்வில் இனிமை இருக்கும், அன்பு இருக்கும், விருப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. மூல நோய் குணமாகும். மூலத்துல, அதாவது மூலாதாரத்துல நம்ம வந்து குதத்துல வந்து குடல் இறக்கம், குடல் வெப்பமாவது, இதனால நமக்கு வந்து பைல்ஸ் என்ற வகையெல்லாம் வருது. இந்த அஸ்வினி முத்திரை பண்ணிவிட்டால் அங்க நல்ல நரம்புக்கும் நல்ல ஆற்றல் தேக்கம் விட்டு அது சிறப்பான நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த மூல நோய் எல்லாம் வராமல் அது பாதுகாக்கிறது. அதனால வந்து இதுல வந்து சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, குதம்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. குதம்பாய்னா என்ன அர்த்தம்னாக்கா குதம். இந்த குதம் என்பதை வந்து ஆசனவாயை, அந்த ஆசனவாயை வந்து நம்ம மனதில் இருத்தி அதை சிறப்பாக இயக்கி நம்ம வாழ்ந்து ஆரம்பித்து விட்டால் அதுதான் குதம்பாய் என்று சொல்லக்கூடிய சித்தருடைய நிலை நம்ம இருக்கிறது. அதனால அதுவாக ஆகி இருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். இந்த நிலையில நமக்கு என்ன விஷயம் என்னன்னா, இந்த ஆற்றல் வந்து இந்த காயகல்ப பயிற்சியை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பயிற்சி எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உணர்ந்து செய்யணுங்க இந்த பயிற்சி. ஏதோ நம்ம வந்தோம், ஒரு 10 அஸ்வினி பண்ணோம், அதை உடனே ஒரு ஓஜஸ் பண்ணிட்டு அது போயிட்டோம் அப்படின்றது அந்த 3 நிமிஷத்துல முடிக்கிற விஷயம் இல்லைங்க. அந்த ஆசன வாயை மனதில் இருத்திக்கிட்டு அதை இறுக்கி சுருக்கி பிடித்து கொண்டு அந்த இடத்துலயே உணர்வு இருக்கக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா தான் அந்த எண்ணம் அங்கேயே குதமாக இருக்கக்கூடிய நம்மளே குதமாக மாறிவிட வேண்டும். குதம் என்ற சொல்லக்கூடிய ஆசன வாயை மனதில் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் குதம்பாய் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த குதம்பாய் என்ற நிலையில இருந்து கொண்டு அந்த ஆசன வாயை இயக்கும் பொழுது அங்கே முழுமையான ஒரு உணர்வு, முழுமையான ஒரு இயக்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அதனால அங்க வந்து அந்த முழு ஆற்றலும் பதங்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த பதங்கமாக இருக்கிற அந்த மூல கனலை பிடித்துனா அந்த இருக்கிற அந்த அந்த உருவானக்கூடிய பதங்கமாக இருக்கக்கூடிய ஆற்றலை மனதினால இருத்தி, கருத்தினால் இருத்தியே அந்த ஆற்றலை பிடித்து நம்ம மூலாதாரத்துக்கு இருந்து மூளைக்கு ஏற்ற வேண்டும். ஸோ அதுதான் அங்க கருத்தினால் இருத்தியே கபாலமற்ற வள்ளீரேல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வல்லமையோட இருக்கணும். அதை பிடித்து மூலக்கணலை பிடித்து இருக்க வேண்டும். அதற்கு நம்ம உள் உணர்வாக மனம் அந்த இடத்துல இருக்கணும். எங்கேயோ டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை எதையோ பேசிக்கிட்டோ இந்த செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இந்த உள் உணர்வாக முழுமையாக பண்ணணும். அது குதம்பாய் என்று சொல்லக்கூடிய நிலையில
கருத்தினால் இருத்தியே அதை மூலக்கணலை பிடித்து அதை வந்து முழுமையாக அதனோட ஈடுபட்டு அங்கிருந்து நம்ம வந்து நாவை மடித்து அந்த ஆற்றலை கீழே இருந்து மேல மூச்சு இழுக்கும் பொழுது அங்கே நம்ம கூட அது வந்து துரியத்துல வந்து தட்டணும். அந்த ஆற்றல் தட்டும் பொழுது அங்கிருந்து உடல் முழுமைக்கும் அந்த ஆற்றலை பாய்வதற்கு அந்த உடலை உணர்வாக உடல் முழுக்க நினைத்து ஒவ்வொரு செல்லுலையும் பாயக்கூடிய அளவில் நம்ம உடலை முழுமையாக கவனித்து விட்டால் இந்த ஆற்றல் எல்லா இடத்துக்கும் போய் அது நமக்கு வந்து வேண்டிய ஒரு ஆக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இந்த காயகல்ப பயிற்சியே 3 நிலையிலும் செய்து முடித்த உடனே நமக்கு கிடைக்கிற உற்சாகம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப அற்புதமானது. அதை உணர்ந்து செய்யும்போது தான் அந்த முழுமை நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சியை தான் வந்து பல நிலையில இருந்து நம்ம செய்வதற்கான இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுல வந்து ஆண்மை ஓங்கும், உடல் நலமும் அறிவு வளமும் உடைய குழந்தைகளை உண்டாவார்கள். உடல் ஒரு விருப்பம் எப்பொழுதும் மனதுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு ஏற்ற சூழ்நிலை எல்லாமே இருக்கும் பொழுது நம்ம வந்து விருப்பப்பட்டு நம்ம செய்வோம். அப்படி இல்லைனாக்கா நம்ம தவறான வழியில போகாமல் இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். கற்பு நெறியை காப்பாற்றுவதற்கும் அது உதவியாக இருக்கும். நீண்ட காலமாக நிலை ஒரு நோய்கள் படிப்படியாக குணமடைந்து உடல் நலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே நாள்ல குணமாயிடாது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆற்றலுக்கு பாய பாய நமக்கு வந்து தூய்மையாகி கொண்டே இருப்போம். அதனால வந்து இதை செய்ய செய்ய நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஆனா நீண்ட நாளுக்குள்ள அது சரியாயிடும் அப்படின்றது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வகையில வந்து நம்ம வந்து காயகல்ப பயிற்சியை நம்ம வந்து அற்புதமாக செய்ய வேண்டும். அந்த செய்வது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பயிற்சியை நம்ம வந்து வாழ்க்கையில நாள் தவறாமல் செய்தாக்கா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அன்னைக்கு இந்த காயகல்ப பயிற்சியை ஒரு நாளைக்கு நம்ம செய்யறோம்னா அன்னைக்கு நம்ம வந்து அந்த இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிவதை நம்ம தடுக்கிறோம். நோய் வராமல் இருக்க தடுக்கிறோம், முதுமை வராமல் இருக்க தடுக்கிறோம், இளமையோட ஆற்றலோடு இருப்பதற்கான வாய்ப்பை நம்ம பெறுகிறோம். அதனால வந்து இதை நாள் தவறாமல் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு நாள் அதை தவறு விட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் வயதாகி விட்டது என்று அர்த்தம். ஸோ அதனால இந்த பயிற்சி நம்ம செய்ய செய்ய எப்படி இருக்குதுன்னாக்கா நாம வந்து இந்த பயிற்சியை வந்து 35 வயதுல வந்து கத்துக்கிட்டோம், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா 35 வயதுல நம்ம எப்படி உடல் அமைப்போட இருந்தோமோ அதே அமைப்பு 50, 60 வயதுலையும் அதே அமைப்பு தான் இருக்கும். அதே உடல் அமைப்பு அதே தன்மை நமக்கு இருக்கும். நடுவுல இடையில நோயெல்லாம் வந்து போகும். அது என்னன்னா கருமையத்துல பதிவு, நம்மள செய்யற சிறு சிறு தவறுகள், அதனால நமக்கு வந்து நம்ம தூண்டி விட்ட பதிவுகள் நமக்கு வந்து அங்க ஆக்டிவேட் ஆகி அங்க நோயாக வெளிப்படும். அதுவும் தானாக சரியாகிவிடும். இல்ல நம்ம மருந்து சாப்பிட்டா அது சரி பண்ணிக்கிறோம். ஆனாலும் நம்ம உடல் அமைப்பு வந்து அதே மாதிரி இருக்கும். எப்ப நம்ம வந்து பயிற்சி தொடங்கினோமோ தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தோம்னாக்கா 35 வயதுல வந்து நம்ம காயகல்ப பயிற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க 50 வயதுலயும் நம்ம 35 வயதுக்காரர் மாதிரியே இருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையிலே வந்து நமக்கு இளமை இருக்குதா இல்லையானா கண்டிப்பாக இருக்கிறது. அதைதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வந்து யாருமே கொடுக்க முடியாது. இதை வந்து யாரும் கொடுக்க முடியாது. நம்ம தான் வந்து இந்த பயிற்சியை முறையாக செய்து வந்தா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நோய் வந்து நம்ம கியூர் பண்றதுக்கு தான் இந்த காயகல்ப பயிற்சி. நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு, தடையில்லாமல் இருப்பதற்கு தான் உடற்பயிற்சி. மனம் மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் அறிவாகவும் செயல்படுவதற்கு தான் வந்து தவ பயிற்சி. ஸோ அதையெல்லாம் நம்ம இணக்கமாக இந்த உலகத்துக்கு ஏற்றவாறு, சமுதாயத்துக்கு ஏற்றவாறு, பிறருக்கு துன்பம் தராத நிலையில் இருக்கணும்னா நம்ம அகத்தாய்வு பயிற்சி பண்ணி நம்மளையும் மாட்டிக்கொண்டு பிறருக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நிலை தான் வந்து அகத்தாய்வு பயிற்சி. இப்ப இந்த நாளும் சேர்ந்தாக்கா கண்டிப்பா சிறப்பாக இந்த வந்து நமக்கு வர முடியும். அதனாலதான் அந்த உயிர் வளம் வந்து என்னன்னாக்கா இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நம்ம வந்து காயகல்ப பயிற்சியில உயிரை வந்து தெளிவு பெற வைப்பது, நம்ம இந்த ஜீவகாந்த வித்தை வந்து ரொம்ப கெட்டிப்படுத்திட்டாக்கா அதுக்குள்ள இருக்க உயிர் ஆற்றலுக்கு எப்பயுமே சிறப்பான ஒரு நிலை கிடைக்கும். அதனால வந்து இந்த காயகல்ப பயிற்சி, இந்த உயிர் வளம், மன வளம், அதனால சிறப்பான மன வளத்தை பெற்று நம்ம வாழ்வதற்கு இந்த உயிர் வளம் மன வளம் பாடம் நமக்கு சிறப்பாக உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பர்கள் வந்து சந்தேகம் இருந்தாலும் மற்ற கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்டு தெளிவு பெறலாம் என்று நான் மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்கொள்ளமுடன். இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இதை பொறுமையாக கேட்டவருக்கும் நான் நன்றி வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்கொள்ளமுடன்.